எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த திருப்புகழ் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவாளை ஹானர் பண்ணலான்னு வச்சுருந்தோம். ஒருத்தர் நாளைக்கு வர முடியலன்னு சொல்கிறதுனால இன்றைக்கி அவளுக்கு ஹானர் பண்ணுறோம். அவள் தான் சீதா ரவி மேடம், கல்கியோட ஃபார்மர் எடிட்டர். குருஜி காலத்துலேருந்து அசோசியேட்டடாக இருந்திருக்கா. வாங்க, இங்கே வாங்க, சென்டரில் வாங்க, சேரில் உட்காருங்க. சரி கொடுக்கணும், அந்த தட்டில் வைக்கணும், தட்டில் வைக்கணும். அதனால் அவளுக்கு ஹானர் பண்ணுறதுல பெருமைப்படுறோம். இப்போ அவள் ஒரு 10 நிமிஷம் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாள். எடுத்து நெகிழ்ச்சியாக தழுதழுத்து போயிடுது எனக்கு குரல். என்னத்துக்கு கட்டுப்பட்டு இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து இப்படி ஒரு சத் சங்கத்தில் ஈடுபடணும்? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் பகவானுடைய கிருபை, குருவனுடைய மகிமை, இதெல்லாம் நினச்சி இந்த கணத்தில் தலைவணங்கிறத தவிர வேறு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. என்னை இங்கே கூப்பிட்டு பேச சொல்லணும், ஆனர் பண்ணணும்னு சொன்னார். நான் எந்த தகுதியிலையும் இங்கே இந்த ஆனரை ஏற்றுக்க வரல. எனக்கு குருஜி ராகவனை ரொம்ப பழக்கம்னு சொல்ல முடியாது. என்னுடைய பணியில் கல்கியில் இருக்கும்போது பக்தி தொடர்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருந்தோம். முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார், வேலுக்குடி கிருஷ்ணன் போன்றவர்கள் அவர்கள் ஆழங்கால்பட்ட விஷயங்களை பற்றி எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையில் முருகப்பெருமானை பற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் குருஜியை அணுகினோம். அது ஒரு 36 வாரம் கல்கியில் தொடராக வந்தது. தலந்தோறும் தமிழ் கடவுள் அப்படிங்கிற தலைப்பில். பின்னால் அது நூலாகவும் வந்தது. அதற்கு மிக அழகாக சித்திரங்கள் வரைந்தவர் பேர் செந்தில்குமார். அவர் பேர் தனுசுங்கிற புனைப்பெயரில் அவர் சித்திரம் வரைஞ்சிருந்தார். ஆனால் அவருடைய இயற்பெயர் செந்தில்குமார். அதனால் அந்த பொருத்தம் ரொம்ப அழகாக அமைஞ்சது. செந்தில்குமார் படம் வரைய, குருஜி கட்டுரைகள் எழுத, அந்த தொடர் ரொம்ப சிறப்பாக நல்ல வரவேற்போடு இடம்பெற்றது. அதற்காக தான் அவர் என்னை இங்கே வர சொல்லியிருக்கார். அப்பின்னால் அது ஒரு நூலாகவும் வானதி பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகமும் நல்ல விற்பனையாகி மிக அழகான புத்தகமாக வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இங்கே இதில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதற்கு உங்கள் எல்லாருக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஒவ்வொரு முறை அருள்வாமி அபிராமியேன்னு நீங்கள் பாடும்போது உண்மையிலேயே எனக்கு தொண்டையெல்லாம் அடைச்சி போச்சு. அதுக்கு காரணம் அபிராமி பட்டருடைய பக்தி மாத்திரம் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறவா அத்தனை பேரோடைய பக்தியும் சேர்ந்து தான். கூட்டு முயற்சியாக ஒரு விஷயம் நடைபெறும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியே அல்லாதியானது. அதை உணர்ந்து தான் குருஜி போன்றவர்கள் திருப்புகழை சேர்ந்து இசைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சியை எடுத்து அதை மிகச்சிறப்பாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் நடைபெற பல முயற்சிகளை ரொம்ப ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாருக்கும், அவர் போன்ற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய நன்றியையும் கிருத்தஜ்ஞையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து 50 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த சமூகம் உங்களுக்கு எல்லோருக்கும் நிச்சயமாக மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.